பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன். இன்று இயேசப்பா நம்மோடு என்ன பேசுகிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நீதிமான் என்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை, துன்மார்க்கர் பூமியில் வசிப்பதில்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை பாருங்க. நமக்கு ஞானத்தையும் அறிவையும் நம்ம எப்படி வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நம்மோடு பேசுகிற நல்ல தேவனாய் காணப்படுகிறார். அப்போ நீதிமான் அசைக்கப்படுவதில்லை என்றால் இயேசு கிறிஸ்துனுடைய விலையேற பெற்ற இரத்தத்தால் கழுவப்பட்டு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீதிமான் என்று முத்திரையை கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். எப்படி நீதிமானாக ஆக வேண்டும் என்றால் நம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து தேவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையிலையும் நம்ம உண்மையாய் கடைப்பிடித்து எந்த தவறும் எந்த பாவமும் எந்த ஒரு தவறான காரியங்களுக்கு நம்ம போகாம யாருக்கும் எந்த ஒரு தீமை செய்யாதபடி நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு நாம் நீதிமானுடைய பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். ஆண்டவர் நமக்கு முத்திரை கொடுக்கிறார். நீ நீதிமான் என்று ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். பாருங்க, தேவனை விட்டு தேவனுக்கு விரோதமா, அநேகருக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய் இப்படி எல்லாம் செய்கிற ஒவ்வொரு பாத்திரங்களும் அது துன்மார்க்கனை குறிக்கிறது. துன்மார்க்கன் இந்த பூமியில் இராதபடி செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அப்போ ஆண்டவருக்கு எதை பிடிக்கும் என்று இந்த நேரத்தில் இந்த வார்த்தையின் மூலியமா நம்ம கேட்கிற பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். நாம் நீதிமானாய் காணப்படணும், இயேசுவுக்காக வாழ வேண்டும். அவரே நம்ம நம்பி வாழ்ந்து இருக்கும் பொழுது கர்த்தர் நீதிமானுடைய பிள்ளைகளுக்கு அவர் நீதிமான் என்று ஆண்டவர் முத்திரை கொடுத்த அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்க வல்லவராய் காணப்படுகிறார். இன்றே விசுவாசிங்க. நம்முடைய எல்லாவற்றையும் உலகத்துடைய காரியங்களை விட்டு தேவனை விட்டு பிரிந்திருக்கிற காலங்கள் எல்லாவற்றையும் விட்டு இனி என் தேவன் என்னை நீதிமானாய் ஆசீர்வதிக்க போகிறார். நான் கர்த்தருடைய பிள்ளை, இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளை, நான் நீதிமான், பரலோகம் எனக்கு சொந்தம், என் இயேசு என்னை கொண்டு போவார் என்று இன்றைய விசுவாசிங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை நீதிமானாய் என்று அழைக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அவர் அழைக்கிற தேவன். நீங்க இடம் கொடுங்க, கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதித்து பலப்படுத்த இயேசு வல்லவராயிருக்கிறார். விசுவாசிங்க. நாம் ஜெபிக்கலாம். நேசிக்கிற பரலோக பிதாவே, அருமையான இந்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரப்பா. நீதிமான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. உம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகள், உம்மை தேடுகிற பிள்ளைகள், உம்முடைய வார்த்தையை நம்புகிற பிள்ளைகள் எல்லோருக்கும் ஆண்டவரே நீர் நீதிமான் என்று உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதித்து முத்திரையை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை உயர்த்துகிற தயவுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ராஜா, இந்த நேரத்தில் ராஜா காத்திருக்கிற எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுங்க கர்த்தாவே ராஜா. உம்முடைய பிள்ளைகள் இன்னும் ஆண்டவரே இன்றைக்கு மனம் திரும்பி ஆண்டவரே நான் நீதிமானாய் மாற வேண்டும் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகளையும் என் தேவன் ஆசீர்வதிக்கும்படி உம்முடைய கரத்தில் ஒப்பு கிடைக்கிறப்பா. யாரெல்லாம் ஆண்டவரே இந்த நேரத்தில் ராஜா மனம் திரும்பி ராஜா ஆண்டவரே இனி நான் பாவத்துக்கு அடிமை இல்லை, இந்த உலகத்துக்கு அடிமை இல்லை, இந்த குடும்பத்துக்கு நான் விரோதமா இருக்க மாட்டேன், இயேசுவுக்கு விரோதமா இருக்க மாட்டேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு உம்மை நோக்கி பார்த்து உங்க ரத்தத்தால கழுவுங்க என்று சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுதே நீதிமானாய் மாற்றினதற்காய் நன்றி செலுத்துகிறப்பா. இந்த ஆன்லைன்ல பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் நீதிமானாய் ஆசீர்வதித்ததற்காய் நன்றி செலுத்துகிறப்பா. அப்படி அவனுடைய பிள்ளைகளுக்கு விசுவாசத்தோடு வாழ கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெபத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கிடைக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். விசுவாசிங்க, ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். நீங்க இயேசு விசுவாசிங்க, அவருடைய வழியில் நடங்க, நீங்க நீதிமான். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆண்டவர் செய்த நன்மைகளை கமெண்ட் பண்ணுங்க. Have a blessed day. Jesus with you. Jesus loves you. God bless you.